ஷிஹான் ஹுசைனி என்னுடைய ஆர்ச்சரி கோச். இவரை நாங்கள் எல்லாருமே ஹூன்னு தான் கூப்பிடுவோம். இவருடைய 1ஆம் ஆண்டு நினைவாஞ்சலிக்காக இவருடைய வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்க அவருடைய நினைவு கலைக்கூடத்துல அவருடைய சிலை திறப்பு விழா நடந்துச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த சிற்பத்தை வேற ஒரு சிற்பி உருவாக்குனாலும் இதை வடிவமைச்சது ஹூ தானா. இவரோட திறமைகளை பத்தி நான் சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் நம்ம வியாவ்லாக்ஸ் ஃபேமிலிக்காக சொல்றேன். இவர் ஒரு கராத்தே எக்ஸ்பர்ட்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி இவர் ரொம்ப அழகா வரைவாரு. இவர் ஒரு சிறந்த சிற்பியும் கூட. முறைப்படி கத்துக்கிட்டாரு சிற்பம் செய்யறது எப்படின்னு. காலேஜ்க்கு போய் கத்துக்கிட்டாரு. இங்க இருக்கிறது அவருடைய அப்பாவோட புகைப்படம், பின்னாடி இருக்கிறது அவங்க அம்மாவுடைய படம். இதை அவரே வரைஞ்சிருக்காரு. அவர் உபயோகித்த சீருடை கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை தாண்டி அவர் ஒரு சிறந்த நடிகர், நடன கலைஞர், நல்ல கவிதைகள் எழுதுவாரு, அமோகமா சமைப்பாரு. இப்போ நீங்க பாக்குற செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய புகழத்தை அவருடைய ரத்தத்தாலேயே அவர் வரைஞ்சிருக்காரு. அதுக்காக அவர் விருதும் பெற்றிருக்காரு. வேற ஒருத்தரால இப்படி குதிரைகளை பல்வேறு விதமா வேறு வேறு கோணத்துல இவ்வளவு தத்ரூபமா வரைய முடியுமான்னு தெரியலங்க. ஆனா இவர் வரைஞ்சிருக்காரு. இப்படி அவருடைய கலைக்கூடத்துல அவருடைய திருவுருவ சிலையை சுத்தி அவர் வரைஞ்சதுலயே அவருக்கு ரொம்பவும் பிடித்த, அவர் மனசுக்கு நெருக்கமா இருக்க படங்களை காட்சிப்படுத்திருக்காங்க. இவர் எவ்வளவு வித்தியாசமா யோசிப்பாரு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் சொல்றேன். இவரு ஒரு ஓவிய கண்காட்சி வச்சு அதுல போட்டியும் நடத்தினாராம். போட்டி என்னன்னா, அதாவது இவர் வரைந்த எல்லா ஓவியங்கள்லயும் கொட்டாவி விடுற மாதிரி இருக்கும். மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும். கண்காட்சிக்கு வர யாராவது ஒருத்தர் அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கொட்டாவி விடல அப்படின்னா கேஷ் பிரைஸ் தரதா அறிவிச்சிருக்காரு. ஆனா அந்த போட்டியில யாருமே ஜெயிக்கலையாங்க. இந்த சிற்பங்கள் எல்லாமே அவர் உருவாக்குன சிற்பம் தாங்க. இந்த நாய்க்குட்டி அவருடைய செல்ல பிராணி. அது இறந்ததும் அவரால் தாங்க முடியாம அதுக்கு ஒரு சிற்பம் வடிவமைச்சு அதனுடைய உடலை வீட்டுக்குள்ளேயே அடக்கம் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க பாக்குற இந்த இடத்துலதான் டான்ஸ் பிராக்டிஸும் நடக்கும், கராத்தே பிராக்டிஸும் நடக்கும். புத்தாஸ் சேம்பர், அதாவது ஹூஸ் சேம்பர் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆஃபீஸ் ரூம். இந்த ரூம் மட்டும்தாங்க, இந்த ஆஃபீஸ் ரூம் மட்டும்தான் அவர் பயன்படுத்தும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்தது. புதுசா கிளாஸஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லைன்னா சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணாலும் சரி, இங்க வச்சுதான் பண்ணுவாரு. யாருக்கும் தெரியாத ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னா, இவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு நிறைய பேருக்கு. ஆனா வெளியில இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இதுதாங்க இவரோட கிச்சன், கிச்சன், இப்படிதான் அதை அவர் கூப்பிடுவாரு. இங்கதான் அந்த அதிரடி சமையல்லாம் நடக்கும். ஃபைனலா ஹூவோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், இப்படி அவரை மிஸ் பண்ற எல்லாருக்குமே நான் சொல்ல நினைக்கிற ஒரே விஷயம், அவர் எங்கேயுமே போல, நம்ம கூட தான் இருக்காரு.